ரொம்ப நன்றிங்க. மக்கள் ஓட்டு சேனல் யூடியூப்புக்கும் அவங்க மேலும் மேலும் வரணும். அதற்கு விவசாய முன்னேற்ற கழகத்து சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் ஓட்டு சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த சேனலானது மக்களுக்கு பல்வேறு நல்ல தகவல்களையும் அரசுக்கு தங்களால் இயன்ற சிறந்த ஆலோசனைகளையும் வழங்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது. மரியாதைக்குரிய நேயர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவளிக்கும் போது நாங்கள் மேலும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்றைய தினம் சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக அரசு கிடைக்கக்கூடிய நீரை எவ்வாறு பயன்படுத்தி பயன்பெறுவது என்பது குறித்து நம்முடன் விவாதிக்கும் பொருட்டு மரியாதைக்குரிய விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இப்பொருள் தொடர்பாக பேசலாம் என நினைக்கிறேன். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம். இப்போ இந்த சூப்பர் எல்னினோ ஒரு பிரச்சனை வருதுங்கண்ணா. ஒரு பக்கம் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகமான மழை, இன்னொரு பக்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெப்பம் கண்டிப்பாக அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நீரை எவ்வாறு பயன்படுத்தி பயன்பெறுவது அப்படின்றது தொடர்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியும். இப்போ இருக்கிற நீரை பயன்படுத்தி நம்ம இதுக்கு மேலே நம்ம முறைப்படுத்தி செய்கிறது மிக கடினம். ஏன்னா எல்லா ஏரிகளுமே வறண்டுருச்சு. எல்லா காவிரி ஆறே தண்ணி குறைந்த அளவில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற நீரை பயன்படுத்தலை. இருந்த நீரை எப்படி சேமிக்காது விட்டுட்டோம். வருங்காலத்தில் நீர் மழையை எப்படி நம்ம சேமித்தா நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கட்டமைப்பு ஏற்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WRD நீர்வளத்துறைன்னு ஒன்று நம்ம இதில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியங்களில் ஒரு சில ஏரிகள் இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வனப்பகுதியில் நீர் ஆதாரங்கிறவரெல்லாம் அங்கே தடுப்பான அங்கே ஏரிகள் இருக்குது. அதே மாதிரி மேய்ச்சல் தரை, கால்நடைத்துறைக்கு சொந்தமான மேய்ச்சல் தரை இருக்குல்ல, அந்த இடத்துல சில இடங்களில் ஏரி இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே எதுக்குமே இதுக்கு தொடர்பு அதனுடைய தொடர்பு இல்லாத இருக்குது. அப்புறம் குடிநீர் வடிகால் வாரியம் அவங்க மக்களுக்கு தேவையான குடிநீரை ஆறுகள்லேருந்து ஏரிகள்லேருந்து சில இடங்களில் அவங்க இப்போ தண்ணி எடுத்து அவங்க பம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 துறை ஆயிடுச்சு. பெரிய லெவலில் இருக்கிறது பூராமே WRD நம்ம நீர்வள ஆதாரத்துறை. அவங்க அணை கட்டுறது, அதே மாதிரி புதிய திட்டங்கள் நீர் பாசனத்தை எவ்வாறு அதிகரிக்கிறது, அந்த ஏரிகள் இருக்கிற இதை எப்படி நம்ம அதிக அளவில் கொள்ளளவு உள்ளது அப்படிங்க. இந்த ஏரிகள் இது எல்லாமே கடந்த காலங்களில் பெயரளவில் மட்டுமே அந்த என்ன பழைய லெவலில் இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நீர்வள ஆதாரத்துறை எடுத்துக்கலாம். ஒரு குறைந்தது ஒரு 50 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் இது மாதிரி இருக்கிற ஏரிகள்லாம் அவங்க பராமரிக்கிறாங்க. அந்த ஏரிகளுக்கு எவ்வளோ தண்ணி வருதுங்க, நீர் வருதுங்கிறத பார்த்தோன்னா அந்த பாதைகள் எல்லாமே நாளோடையில் ஆக்கிரமிப்பாயிடுச்சு. இப்போ குறைந்த மழை வரும்போது அந்த ஏரிக்கு தண்ணி குறைந்த மழை வந்தால் கூட நீர் அந்த சேர்றதில்ல. இதனால் அந்த ஏரிக்கு வர தண்ணி குறைஞ்சிருது. அதே மாதிரி அந்த சிறிய நம்ம ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற அந்த ஏரிகளுக்குமே வர்ற இடங்கள் கட்டிடங்களும் புது புது பில்டிங்களும் தொழிற்சாலைகள் அமைச்சு அதுக்கு நீர் வர்றது. இதை பூராமே தடுத்துட்டாங்க. இப்போ நாம் எல்லாமே அதிகமாக நம்பி இருக்கிறது காவிரி ஆறு, வைகை, குண்டாறு, இது மாதிரி ஒவ்வொரு சிறிய ஆறுகள், பாலாறு, இது மாதிரி இருக்கிற ஆறுகளில் தண்ணி வருமா அப்படிங்கிறது தான். இந்த ஆறுகளில் தண்ணீர் வந்தால் கூட அந்த நீரை முழுமையாக நம்ம சேமிக்க முடியல. எல்லாமே தேவைக்கு அதிகமாக வரும்போது பூராமே கடலில் போகுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஏரிகளுக்கு வர்ற நீர்வழி பாதை முழுமையாக பராமரிக்கணும். தூர் வரணும், பராமரிக்கணும். எந்த இடத்துல இருந்து அந்த ஏரிகளுக்கு தண்ணீர் வர்ற பாதைகள் 1-2 இருக்காது, நிறைய ஒரு பாதை வரும். அந்த பாதைக்கு இதில் நிறைய இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் போகிறோம்னா
கரூருக்கு காவிரி ஆற்றுக்கு வந்து நிறைய ஆறுகள் போகும், துணை ஆறு வந்து போய் துணை ஆறு போகும், அது அந்த ஆறில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த வந்து ஒவ்வொரு ஆறுகளும் அந்த தண்ணீர் வராதுமே பூரமே அடைச்சிருச்சுன்னா அந்த போய் சேராது. மேட்டூரான கர்நாடகாரன் தண்ணி திறந்தவில்லைன்னு இப்படியே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கிளை ஆறுகள், கிளை வாய்க்கால்கள் இது எல்லாமே தூர்வாரி தூய்மைப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதை இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு குடை. இந்த இதை வந்து நம்ம பாதுகாக்க தவறும் பொழுது தான் நமக்கு இந்த பிரச்சனைகளே வருது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. தண்ணீர் பற்றாக்குறை, ஏரியில் தண்ணி மழை வந்து நம்பிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு முறையாக வந்து தண்ணி நீர்ப்பாசன வசதி நம்ம இப்போ ஏற்படுத்தணும். அப்படின்னா எவ்வளவு தண்ணி வந்து இந்த ஆண்டு தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியிலையுமே கணக்கெடுத்து தண்ணி வறண்ட காலத்தில் நம்ம காவிரி ஆற்றில் இருந்தும் சரி, எந்த ஆற்றில் இருந்தாலும் சரி, இப்போ குடிநீருக்காக ஒவ்வொரு ஆற்றிலிருந்தும் நம்ம தண்ணி பைப் போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து நீரினுடைய அளவு அதிகமாக வரும்போது அந்த பம்பிங் இதுலேயே வந்து 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் குடிநீர் கொடுத்துட்டு மாலை 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்குமே அருகாமையில் இருக்கிற ஏரி, குளம், குட்டைகள் அதில் நப்பிடலாம். அப்படி நப்பும்போது எல்லா இடத்துலையுமே நீர்மட்டம் தானாக உயர்ந்துடும். தானாக உயரும் பொழுது நீர்மட்டம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. அனைத்து இடங்களையுமே நீர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வந்து அத்தனை நீர்வளத்துக்கு தேவையான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த நீர்வள ஆதாரத்தை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தாத காரணம் தான் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுது. இப்போ காவிரி ஆற்றுல 3 லட்சம் 4 லட்சம் கண்ணாடி தண்ணி போச்சு. அதெல்லாமே பூராமல் வீணாக போய் கடலில் கலந்து. இப்போ காவிரி ஆற்றில் நம்ம என்ன சொல்கிறோம்னா நிறைய நீரேற்று பாசன சங்கங்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த நீரேற்று பாசன சங்கங்கள் வழியாக அந்த அருகாமையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஏரியில் கொண்டு போய் நப்பிட்டாங்கன்னா அந்த பகுதி பூராமே செழிப்படைந்துடும். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கின்ற கிணறுகளையும் நப்பிடலாம். கிணறுகளை நப்பிட்டாலும் பூமிக்கு அடியில் அந்த நீர் சேமிக்கிறது, சரி விட்றதுக்கு அது மாதிரி இந்த மாதிரி கட்டமைப்புகளை நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே உருவாக்காதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி வந்து சூப்பர் எலினோ வந்தாலும் சரி, அதற்கு மேலே வந்து வெப்பங்கள் வந்தாலும் நமக்கு தாக்கு பிடிக்கலாம். ஆனால் இதை கட்டமைப்புகளே இல்லாமல் வந்து வெறுமனே ஏரி, குளம், கொட்டைகள் அத்தனை நீர்லையுமே எந்த இடத்துலையுமே இப்போ வந்து கழிவு நீர் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி வேலூர்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் வர கழிவு நீரை எடுத்து விவசாயி வந்து தண்ணி தேக்கி இன்றைக்கி வெற்றிலைக்கு பாய்க்கக்கூடிய ஒரு மோசமான அவல நிலை. குடிக்கிறதே அதை தான் குடிக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இன்றைக்கி. அதனால் நீர் கட்டமைப்பை வந்து தமிழக அரசு இத்தனை துறையில் இருக்கின்ற 4-5 துறையில் இருக்கிற நீர் பாசன திட்டத்தை வந்து ஒருங்கிணைந்து ஒரே நேர்கோட்டில் ஒரு துறைக்கு கீழே கொண்டு வந்துடணும். எந்த வனத்துறையில் இருந்தாலும் சரி அதை WRDயில் கொண்டு வந்துடணும். ஊராட்சி குடிநீரையும் அதில் கொண்டு வரணும். எல்லாம் கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பை வந்து மிக வலுவாக ஏற்படுத்தணும். அதே மாதிரி இப்போ ஏரிகளில் வந்து நம்ம வண்டல் மண் அள்ளுறதுக்கு அரசு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு இன்னும் ஏரியை வந்து ஆழப்படுத்தி தண்ணியை வந்து கூடுதலாக சேமிக்கணும். அப்படின்னா அதில் வந்து கிராவல் மண் இருக்கும். அந்த கிராவல் மண்ணை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லோடு 1000 ரூபா, ஒரு டிப்பர், சின்ன டிப்பரில் ஒரு லோடு 1000 ரூபா. இப்போ சாலை வசதிக்கு போடுறதுக்கு கான்ட்ராக்டர் எடுத்து அரசாங்கம் பணம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அங்கே அந்த சாலை ஒப்பந்ததாரர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து எடுத்துக்குவார், பக்கத்தாண்டு இருக்கிற இதுலேயே வெட்டி ஏரி குளத்தில் வெட்டி அவர் போட்டுக்கிறாரு. ஆனால் லாஸ் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வண்டி டிப்பர் 1000 ரூபா, நேர்மையான அதிகாரி போடுங்க, அவருக்கு பர்மிட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது வீடு கட்டுறீங்களும் வேணுங்கிறத மண் எடுத்துக்குவாங்க. நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு தேவையான மண் அங்கே கிடைக்கும். அரசிற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அந்த இதை வச்சு நீர்வளத்துறையை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை, அதில் வர்ற வருமானத்தை வச்சு இது பண்ணுங்கள். இதே வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானமாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இரவில் போய் ராத்திரி நேரத்தில் வந்து திருட்டுத்தனமாக குளத்தில் மண் வெட்டுறது, அவங்க சொந்த நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே திருட்டுத்தனமாக இன்னொரு காட்டில் போய் பக்கத்தாண்ட மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரி பல பிரச்சனைகள். அரசிற்கு இது மாதிரி செய்யும் பொழுது மாதத்திற்கு குறைஞ்சது பல கோடி ரூபா வருமானம் கிடைக்கும். அவங்க பணத்துக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கிற ஏரி, குளம், கொட்டைகளை முறையாக இது பயன்படுத்தினாலே போதும். அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஏரிகள் வந்து ரொம்ப நல்ல ஆழம் போயிடும். ஆழம் போயிடும்போது வேணுங்கிற நீர் எங்கேயுமே வெளியில் போகாது. நல்ல அந்த பெரிய ஏரிகளை சேமிக்கிறதுக்கு ஒரு வழிவாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த நீர் அந்த சுற்றி இருக்கிற கிணறுகள்,
நீர் மட்டும் உயரும். விவசாயம் வந்து செழிப்பாக இருக்குது. நீங்கள் விவசாயம் வந்து வேறு சிந்தனைக்கே அவனுடைய வெள்ளாமை அவனுடைய 3 பருவத்தையும் வந்து மிக அற்புதமாக எடுத்து நாட்டுக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பான். இப்போ நீர் இருந்துன்னு வச்சுங்க, அவர் வந்து என்ன போல் எல்லாரும் நெல் விளைவிப்பார், சோளம் விளைவிப்பார், கம்பு விளைவிப்பார், கரும்பு உற்பத்தி ஆகும், மாடு சர்க்கரை ஆலைகள்லாம் எதுவுமே நலிவடைந்து போகாது. அவங்க வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு மிகப்பெரிய. இப்போ டென்மார்க்கில் ஒரே ஒரு அங்கே பால் மட்டும்தான் இருக்குது. ஆனால் உலக அளவில் அந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுனால இருக்குது. இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியக்கூறாகுது? அந்த நாட்டை பார்த்து கூட நம்ம ஏன் பாடம் கற்றுக்க முடியல அப்படிங்கிறத நம்மளுடைய மன குமரல் வேலை. அதை பார்த்து ப்ரைவேட்டு நல்லா பயன்படுத்தி செஞ்சு டெவலப் ஆகிடுறாங்க. ஆமாம், ஆனால் அரசு செய்கிறது இல்லை, முடியல. ஆனால் ப்ரைவேட்டு செய்கிறது பற்றி இல்லை, ப்ரைவேட்டு செய்கிறது எப்படின்னா, ப்ரைவேட்டுனால மக்களுக்கு என்னெல்லாம் அந்த தனியார் கம்பெனிகள் லாபம் பண்ணியுது. ஆனால் அரசு பொதுமக்களுக்கு லாபம் கிடைக்கல. இப்போ தனியாரும் அரசும் போட்டி இருந்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பொருள் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அந்த போட்டி இல்லைன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அது வந்து அவங்க சொல்கிறது தான். ஆமாம். இப்போ கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், நம்ம வந்து தனியார் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு பால் ஊற்றுறோம், அங்கே ரேட்டு எச்சா கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆனால் இதே கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்? இன்னும் கீழே கொண்டு போயிடுவாங்க. அவங்க சொல்கிறது தான் சட்டம். அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, நீர் அமைப்பை முறைப்படுத்தி இதுக்குன்னே ஒரு தனியாக இப்போ பொருளாதாரத்துக்கு வந்து பணம் வந்து அரசுக்கு நிதி எப்படி சேமிக்கிறதுங்கிறது இப்போ ஒரு வல்லுநர் குழு போட்டிருக்கு தமிழக அரசு. அதே மாதிரி இந்த நீரை முறையாக சேமிப்பதற்கு விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்து பொறியியல் துறையில் இருக்கின்ற வல்லுநர்கள், மற்ற துறையில் இருக்கிற முக்கியமான இதுக்கு யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, வானொலி மையத்தில் இருக்கின்ற வல்லுநர்கள், இது மாதிரி மழை காலங்களில் எவ்வளோ மழை வரும், இந்த நீரை இது எந்தெந்த பகுதியிலிருந்து வெளியேறி வீணாக போகுது அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி முறையாக வந்து இப்போ டவுன் பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பேயிற மழை நீர் பூராமே வீணாக போய் சாக்கடையில் போய் கலந்து வீணாக போகுது. இதுக்குன்னே வந்து மாடி தோட்டம் அமைக்கிற மழைநீர் சேகரிப்பு அந்த மாடியில் தோட்டம் வழிகின்ற தண்ணி வந்து நகரப்புறங்களில் அதுக்குன்னே வந்து இப்போ ட்ரைனேஜுக்கு வந்து தனியாக இப்போ பாதாள சாக்கடை திட்டம் போகிறாங்க. இதுக்குன்னே மழைநீருக்குன்னு ஒன்று போட ஒரு பாதாள அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரி, ஆமாம், குளம் குட்டலுக்கு போது நேராக அந்த தண்ணி அங்கே போகிற மாதிரி கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து தங்களுடைய தோட்டங்கள்லேயே வந்து அந்த நீரை வந்து நேரடியாக கிணற்றில் விடுவதற்கான திட்டங்கள்லாம் முதல்ல வச்சுருந்தாங்க. ஒரு வயலில் வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி அந்த ஒரு சாய்வாக பதிவு பண்ணி அதுக்கு ஒரு சல்லடை மாதிரி வச்சு அந்த மண்ணெல்லாம் போகாத மாதிரி அந்த மண்ணில் அந்த தொட்டியில் விழுந்து அந்த தொட்டியிலிருந்து நேராக கிணற்றுக்கு போகிற மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய வசதிகள் இப்போ விவசாயிகள் நாளுக்கு நாள் இழந்துட்டாங்க. அதனால் அந்த இதுக்கெல்லாம் உதவி பண்ணி அந்த மாதிரி கிணற்றுக்கு அந்த விவசாய தோட்டத்தில் இருக்கிற தண்ணி நேராக அவங்க விவசாய தோட்டத்துக்கே போயிடுற மாதிரி வீடுகளில் இருக்கிற தண்ணி பூராமே அந்த ஏரி குளங்குட்டங்களுக்கு நேரடியாக போகிற மாதிரி இதெல்லாமே இப்போ நீர் அமைப்பை முறைப்படுத்தினா தமிழ்நாட்டில் வறட்சி எவ்வளோ பெரிய 10 வருஷத்துக்கு தண்ணி இல்லைன்னா கூட நாம் ஒரு கவலை இல்லாத இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கலாம். அதாவது ஒரு அரசாங்கம் தண்ணீர் தேவையை நிவர்த்தி செய்வதற்கு தனியாக பணம் ஒதுக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற ஏரி குளம் குட்டைகளை தூர்வாருவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணமே அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு உதவும். ரெண்டாவது, கழிவு நீர்களை எப்படி பாதாள சாக்கடை அமைத்து கொண்டு போய் விடுறாங்களோ அதே மாதிரி மழைநீரை சேகரித்து அருகருகே இருக்கிற குளம் குட்டைகளை கொண்டு போய் விடும்போது அங்கே நீர்நிலைகள் அதனுடைய நீர்மட்டம் உயரும். இப்படி நமக்கு நீர் தேவைகள் வந்து மிக எளிதாக பூர்த்தி செய்யப்படும். மேலும் இப்போ வந்து இந்த ஒருங்கிணைப்பு இல்லாதனாலிங்கன்னா அவங்கவுங்க கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி அந்த தண்ணியை வந்து பிடிக்கிறாங்க. திட்டமிடல் இருந்தால் எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொடுக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு வந்து சென்ற ஆட்சி காலத்துலலாம் என்னென்னா கரையை வந்து கரையை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மண்ணை வெட்டி போட்டு ஏரிக்குள்ளே இருக்கிற மண்ணை வெட்டி போட்டு கரையை வலுப்படுத்தணும்னு சொல்லி அது கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர் விட்டாங்க. இது டெண்டரே விட வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. கரை இருக்கிற கரையே போதும். இருக்கிற கரையை விட இங்கில்ல உள்ளே இருக்கிற ஏரியினுடைய மண்ணை எடுத்துகிட்டு ஆழம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரி கரை அளவுக்கு உயரம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக மழை தண்ணீர் முறை பிரகாரம் உள்ளே போய் சேமிக்கும். தேவையான நீர் தேங்கிறதுக்கு வழி இருக்கும். இப்போ வந்து வெளியிலிருந்து பணத்தை கொண்டு வந்து போட்டு நீர்வளத்துறை ஆதாரத்துறையும் நம்ம செயல்படுத்துகிறோம். இதை வந்து அந்த ஏரியிலேயே தேவையான வருமானத்தை ஈட்டி அதுக்கு தேவையான அந்த கட்டமைப்பு அந்த ஏரிக்கை செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பண செலவும் அதிகம் இல்லை,
ஆனால் லாபம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து இவங்க முறைப்படுத்தி செய்யணும். முறைப்படுத்தி செய்கிறதுங்கிறது முறையே இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுறது? பல்வேறு துறைகள் அப்படி இருக்குது. பல்வேறு துறைகள் இல்லை. இன்றைக்கி எவ்வளவு நம்ம மிக ஒரு கொடுமையான நீர்நிலைகள் இல்லாமல், அது நீர்கள் இல்லாமல் பல இடங்களில் போராட்டங்களை பண்ணிக்கிட்டு எவ்வளோ சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதே அரசாங்கம் முன்கூட்டி இந்த மாதிரி திட்டங்களுக்கு முறையாக பணத்தை வந்து செலவிட்டு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது விவசாயிகளுக்கு. இதுதான் நமக்கு குடிநீருக்கு பிரச்சனை வந்திருக்காது. தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீர்நிலைகள் விவசாயிகளுடைய நீர் வயலில் இருக்கிற நீர்மட்டம், கிணத்துடைய நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டமே குறைவதற்கான வாய்ப்பே இல்லாத இருந்திருக்கும். நான் இன்றைக்கி காலைல கூட வெளியில் போகும்போது பார்த்தேன்னா ஒரு அம்மா ஒரு குடம் தண்ணி 5 ரூபாயோ 10 ரூபாயோ சொல்லி இப்படி நாங்கள் கொடுத்து தாங்க வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி வாட்டர் இதுன்னு போட்டு டேங்கு பெரிய பெரிய டேங்கில் குடத்தை கொண்டு போய் வீட்டுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நம்ம டவுன் பகுதியில் இப்போ கிராமப்புறங்களையும் பார்க்குற கிராமப்புறங்களே சில இடங்களில் தண்ணி இல்லாமல் அவங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சூழ்நிலை. இது எல்லாமே நம்ம மாற்றி இருக்கலாம். முன்னாடி இந்த கட்டமைப்புகளை சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே நமக்கு வந்திருக்காது. அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுதல், திட்டமிட்டு செயல்படுதல், கண்டிப்பாக இது 2 இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதாவது அதிகாரிகள் தான் அரசாங்கத்தை நடத்துனாங்க. அந்த அதிகாரிகள் வந்து ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல செயலில் இருந்தாங்கன்னா இது தெரியும். ஏட்டை படித்து விட்டு அங்கே போய் வந்து எதுவுமே நடக்காது. ரெண்டுமே எதுவும் ஆற்றலும் வேணும், அறிவு வேணும், கல்வி அறிவும் வேணும். அப்போ தான் அதை இதுபடுத்த முடியும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை படிச்சுட்டு வந்து நான் இந்த கருத்தை சொல்லலை. ஒரு நீரை எப்படி சேமித்தால் இந்த நீர் வந்து எப்படி இருக்கும், இதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனை சொல்கிறோம். இந்த ஆலோசனையை கேட்பதற்கு யார் இருக்கிறான்? கேட்டால் நல்லது. இப்போ சீனா நாடு வளர்ச்சி அடைஞ்சது. அங்கே சாதாரண ஒரு மனிதன் ஒரு சின்ன பொருளை கண்டுபிடிச்சி அரசாங்கத்தை கொடுத்தாங்கன்னா அவன் அரசாங்கத்து செலவில் அந்த பொருளை வந்து வெளி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து உலகத்துக்கு அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அவன் பாட்டுக்கு வெளி மார்க்கெட்டு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் நம்மளால் ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அங்கீகாரம் வாங்கினோம்னா அவங்க படுற கஷ்டங்கள். அதனால தான் நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருளையே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நிறைய நெருக்கடி. ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு டம்ளரை வந்து நான் இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றினா ஆவியாக போகாது, இதில் வந்து இந்த கெமிக்கல் இருக்காது, இந்த வந்து உடையாது, இது மாதிரி ஒரு பொருள் நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன்னா அதை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்துறது. அதில் பல இடையூறுகள், பல தட்டுப்பாடுகள், இடையூறுகள் இதெல்லாமே ஒவ்வொன்றுமே பொது சேவைக்கோ பொதுமக்களுடைய தங்களுடைய அறிவை வந்து ஒரு இடத்துல விதைக்கிறதுக்கோ போதுமான கட்டமைப்புகளை வந்து அரசாங்கம் உருவாக்குறதுனால இல்லாதனால தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம். அதாவது அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. அதை இவங்கள்ட்ட வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. இவங்களால அது முடியறதில்லை. அது வந்து அவங்க சைடு எப்படி இருந்தாலும் இருந்துக்கிட்டோம். ஆனால் பொதுமக்கள் சேவை, பொதுமக்கள் நாட்டின் நலன், ஒரு விவசாயினுடைய உற்பத்தி, நீர்நிலை உற்பத்தி, இது எல்லாமே நம்ம பாதுகாக்கணும்னா இது வந்து தனியாக கவனம் செலுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்த முடியும். அதாவது எத்தனை சூப்பர் எல்னினோ வந்தாலும் குடிநீர் பிரச்சனை இருக்காது. குடிநீர் பிரச்சனை இருக்காது, விவசாயிகளுடைய நீர் ஆதாரம் பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே நீர்வழி. இப்போ அதாவது சாலை வசதிகள் எப்படி வந்து இம்பார்ட்டன் கொடுக்குறோம். எத்தனாயிரம் கோடி இப்போ வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை, இது மாதிரி சாலைகளுக்கு எவ்வளோ முக்கிய கட்டமைப்பு கொடுக்குறோமோ அதை விட இன்று 3 மடங்கு நீருக்கு ஆதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே வருங்காலத்தில் தமிழகத்தில் நீர் சேமிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மறுபடியும் இந்த ஏதோ ஒரு சோமாலியா நாட்டில் இந்த பசி பட்டினி பஞ்சம் அது மாதிரி ஏற்பட்டது மாதிரி நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்க தவறுனா விவசாயம் செய்ய முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, உணவு உற்பத்தி பண்ண முடியாது. எல்லாருமே வெளிநாட்டிலையும் வெளி மாநிலங்களையும் நம்ம கையேந்தி தமிழ்நாடு நிற்கும். இதுதான் சூழ்நிலை. அதாவது சாலைகள் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டாங்க. எந்த இருக்குமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ சில காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு காலத்தில் வறட்சினால் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு குடியேறினாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு வளர்ச்சி அடைந்து ஸ்ரீலங்காவில் சண்டை ஏற்படும் போதெல்லாம் நாம் இப்போ அடைக்கலம் கொடுத்து இன்னமும் பல அகதிகள் வந்து நமக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுத்து நம்ம நாட்டில் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத நம்மளுடைய பிரதான நம்ம சொல்கிற
கவலை. அதனால் வந்து இப்போதே அரசு விழித்து கொண்டு இனிமேலும் நாச்சியும் இந்த நீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய சரியாக திட்டமிடணும், கண்டிப்பாக ஒருங்கிணைந்து செயல்படணும். இது ரெண்டையும் செஞ்சாங்கன்னாக்கா குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது எந்த இடத்துலையும் வராது. இப்போ நீங்கள் ஒன்றுமே இதில் சிறிய ஒரு உதாரணத்துக்கு சேலம் டு கரூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே தண்டவாளம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் எந்த இடத்துலையுமே நீர் வந்து இந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பே குறைவாக தான் இருக்கும். அந்த நீர்வழி பாதையே இருந்திருக்காது, தடுத்துருவாங்க. இந்த நாள் போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு இடம் விடுறது இல்லை, அடைச்சிட்றாங்க. அப்புறம் எப்படி அந்த நீர்வழி பாதை வந்து ஒரு முறை பிரகாரம் இயங்குது நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நீங்கள் சாலை போகிறதுக்கு பாதை போடுறாங்க, எங்கேயாச்சும் நீர் போகிறதுக்கு அந்த ரயில்வே இதில் பாலத்தில் தண்ணி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாச்சும் நம்மளால் இது வரைக்கும் தெரியுதா? இது வரைக்கும் இந்த நீர்வழி பாதை இது வந்து தண்ணி இந்த இடத்துல ரயில்வே பாலத்திற்கு அடியால் கடந்து செல்லுதுன்னு எந்த இடத்துலையாச்சும் எழுதியிருக்கிறாங்களா? நமக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால் வந்து நமக்கு வந்து நீர் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு வருங்காலங்களில் போர்க்காலம் இப்போ நடந்து முடிந்தது இனிமேல் காப்பாற்ற முடியாது. வருகின்றதை தடுப்பதற்கு, இருக்கின்ற நீரை பாதுகாப்பதற்கு வருங்காலங்களில் சிறப்பு திட்டம் வகுத்து செயல்படுத்தினால் மட்டுமே நீரை காப்பாற்றுவதற்கு தமிழகத்தில் வருங்கால உணவு உற்பத்தி பெருக்குவதற்கு வாய்ப்பு அமையும். இல்லைன்னா இன்னும் மிக மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு செல்லும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்குல்ல. இது அரசாங்கம் நம்மளுடைய காணொலியினுடைய நிகழ்ச்சியை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது இல்லை. நம்ம சொல்ல வேண்டியதை அரசாங்கத்திற்கு சொல்லிவிட்டோம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அதற்கு மேலே அரசாங்கத்தினுடைய அவங்க பொறுப்பில் விட்டுறணும். நம்ம முடிவில் விட்டுறோம், அவங்க கையில் அவ்வளோதான். நன்றிங்கண்ணா. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஒரு நீர் ஆதாரத்தை கூடுதல் செலவின்றி மிக குறைந்த செலவிலேயே நீர் ஆதாரத்தை பெருக்குவது, அதை எப்படி பயன்படுத்தி விவசாயம் குடிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை விரிவாக கூறினீங்க. ரொம்ப அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. மக்கள் ஓட்டு சேனல் யூடியூப்புக்கும் அவங்க மேலும் வரணும். அதற்கு விவசாய முன்னேற்ற கழகத்து சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.